ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஆஃப்டர் கிளாஸ் 12 சீரிஸ்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்க ஏஎன்டபிள்யூ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோல இந்த ஏஎன்டபிள்யூ கோர்ஸ்னா என்ன? இந்த கோர்ஸ் படிச்சா நான் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிப்பேன்? அண்ட் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்? எனக்கு இந்த விஷயம் இருந்தா இந்த கோர்ஸ் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயம் இருந்தா இந்த கோர்ஸ் எடுக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பிகாஸ் இப்போ நீங்க கிளாஸ் 12 முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசலாம். அண்ட் தென் இந்த கோர்ஸ் எடுத்தா எனக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் என்னால் அப்ளை பண்ண முடியும்? அண்ட் எந்த மாதிரி பிஜி கோர்சஸ் நான் பண்ணலாம்? எந்த மாதிரி டாப் ரெக்வைட்டர்ஸ் இந்த கோர்ஸ் இருக்காங்க? அண்ட் என்ன வாட் ஆர் த டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்? இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏஎன்எம்எல் பற்றி இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் நீங்கள் எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஏஎன்எம்எல் பற்றி குயிக்காக ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லணும்னா ஏன்னா என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டரை ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. கரெக்டாக? இப்போ நான் அஸ் எ ஹியூமன் நான் அந்த விஷயத்த பண்ணாமல் ஏஐ வந்து என்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் என்ன யோசிப்பாங்க, அவங்களோட அறிவை நம்ம சொல்லலாம், அதை வச்சு நம்ம கம்ப்யூட்டரை ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. அப்போ எம்எல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் டேட்டா. ஓகே, இந்த மிஷின் லேர்னிங் வச்சு நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை டேட்டாலேருந்து லேர்ன் பண்ண வைப்பீங்க. சிம்பிளான டெஃபினிஷன்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஏஎன்எம்எல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில், பேங்கிங்கில், எஜுகேஷன் சிஸ்டம், காமர்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இல்லாத இடம்னே நம்ம சொல்லலாம். அப்படி என்னதான் இருக்கு, எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்துச்சு. ஸ்டார்டிங் ஃபார் சிம்பிள் சேட் போட்டாக இருக்கட்டும், ஏஐ ஓப்பன் பண்ணாலும் நமக்கு ஏஐ மூலியமாக எப்போ இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏஐ படித்தா எனக்கு ஒர்க் இருக்குமா, ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுவேனா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேணாம். பிகாஸ் இட் இஸ் அக்ராஸ் ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதோட டியூரேஷன் ஜென்ரலாக நீங்கள் எடுக்க போகிற டிகிரி பொறுத்து. பிகாஸ் நமக்கு இந்த ஏஎன்எம்எல் பிடெக்காகவும் இருக்குது, பிஇயாக இருக்குது, பிஎஸ்சி பிஏ பேஸ்ட் ஆன் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி இட் மே டிஃபர். கரெக்டாக? ஸோ நீங்கள் பிஎஸ்சிலாம் எடுத்தீங்கன்னா 3 இயர்ஸில் படித்து முடிச்சிருவீங்க. இஃப் இட் இஸ் அ ரெகுலர் கோர்ஸ். பட் ஹானர்ஸாக இருந்தால் 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ பிடெக் பிஇனா இட் வில் பி 4 இயர்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி ஆப்வியஸாக நீங்கள் 10+ தட் இஸ் 12 முடிச்சுட்டு அண்ட் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்து எலிஜிபிலிட்டி இட் வில் பி டிஃபர்ட். ஓகே, இப்போ முக்கியமாக என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் இதில் படிப்பேன் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றி படிப்பீங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர்ஸ் இந்த டிவைஸ்லாம் எப்படி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது அலாங் வித் இன்டர்நெட் அண்ட் ப்ரைவேட் நெட்ஒர்க் வந்து பேசிக்காக கம்ப்யூட்டரோட நெட்ஒர்க்கிங் பற்றி. ஸோ ஆப்வியஸாக நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும்ல. ஒரே நம்ம வேலை பண்ண வைக்கிறோம்னால ப்ரோக்ராமிங் முக்கியம்ல. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெயினாக நம்ம பைத்தான் தெரியும், ஜாவா, சி++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம படிப்போம். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ ஹேக்கிங்னாலே ஒரு தப்பான விஷயம் இல்லை. எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, இப்போ யாரோ ஒருத்தர் அது ஒரு விஷயத்த தப்பாக லீக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாரை ட்ரேஸ் பண்ணி பண்ணுறதுமே கைண்ட் ஆஃப் ஹேக்கிங் இல்லை, பட் இட்ஸ் எத்திக்கல். ஸோ அந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் ஃபார் செக்யூரிட்டி வீக்னஸ் அண்ட் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் டு ஃபிக்ஸ் த சைபர் கிரிமினல்ஸ். இந்த மாதிரி கிரிமினல்ஸை நம்ம அந்த எத்திக்கல் ஹேக்கிங் மூலியமாக தான் கொடுக்க முடியும். அண்ட் நெட்ஒர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, லைக் நமக்கு இருக்க நெட்ஒர்க் எவ்வளவோ டேட்டா இப்போ ஆன்லைனில் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை பற்றி படிப்போம். கிரிப்டோகிராஃபி பற்றி படிப்போம். கிளவுட் அண்ட் வெப் செக்யூரிட்டி, கிளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாமே நமக்கு ஆன்டர்பிரைசர்ஸ் தான் கிளவுட் மூவ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் அண்ட் வெப் செக்யூரிட்டி அதை பற்றி டீட்டெயில்ஸ் கற்றுப்பீங்க. அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், சைபர் லாஸ் அண்ட் டிஜிட்டல் எத்திக்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த கோர்ஸ் எடுத்தாலும். ஸோ இதுதான் ஒரு ஓவர்வியூ. ஓகே, இப்போ நீங்கள் 12th முடிச்சு வந்திருக்கீங்க, இதில் சிலபஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பெருசாக தெரியலாம், அது எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு எல்லா சிலபஸ்க்கும் என்ன செமஸ்டர் படிக்கிறீங்க அப்படி நான் சொல்ல ஓவர்வியூவை என்ன இதில் நீங்கள் கற்றுப்பீங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா என்ன ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிப்பேன் இந்த கோர்ஸை நான் எடுத்து படித்தா எந்த ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிப்பேன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங், டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் ஏஐ மாடல் டெவலப்மெண்ட், ரிசர்ச் ஸ்கில், ஆப்வியஸாக டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். தீஸ் ஆர் த சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகே ஓகே என்னோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கும், இப்போ இங்கே நான் எடுத்திருக்கேன்னா எந்த மாதிரி ரோலுக்கு நான் போவேன் என்னோட ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் எதர் கோ as an AI engineer, machine learning engineer, data scientist, data analyst, AI research associate, NLP engineer, computer vision engineer, software developer, robotics engineer, business intelligence analyst. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க ஏஎம்எல் எடுத்திருக்கீங்க. ஆஃப்டர் 1 year யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்டிக்ஸில் we need AI, right? We can do anything with AI. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் காலேஜில் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல்
தென் டூ சம் இன்டர்ன்ஷிப் வேறு எக்ஸ்ட்ரா கற்றுக்காத நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஏஎன்எம்எல்ஏ ஸ்பெசிஃபிக் டொமைனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு தெரியுங்க, இல்லை இந்த ஏஎன்எம்எல்ஏ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா காலேஜில் சொல்லி தரது இல்லாமல் நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கோங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வெளியில் வரப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டாப் ரெக்வைட்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ ரெக்வைட்டர்ஸ் நமக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஐபிஎம், ஐடிஏ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அக்சென்ச்சர், டெலாய்ட், ஜோகோ, இந்த மாதிரி டாப் ரெக்வைட்டர்ஸ் எல்லாமே இப்போ ஏஎன்எம்எல் கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருக்குது. அண்ட் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இட்ஸ் ஓப்பன் டு ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூர் ஐடி, ஹெல்த் கேர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இ-காமர்ஸ், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ், எஜுடெக், அக்ரிடெக், சைபர் செக்யூரிட்டி, கேமிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே ஓகே, எனக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் இருக்குது இதை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது தான் ஃபைனலைஸ்ட் அப்படி கிடையாது. தீஸ் ஆர் ஃபியூ ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கிவன் ஐ ஓப்பனர் கைண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் எம்டெக்லேயே நீங்கள் ஏஎன்எம்எல் பர்சூ பண்ணலாம், அதில் இல்லாத வேறு ஸ்பெஷலைசேஷன் கைண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் நீங்கள் பர்சூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எம்பிஏ பண்ணலாம். இஃப் யூ கோ இன் டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அலாங் வித் திஸ் நாலேஜ், எம்எஸ் யூ கேன் டூ இன் அப்ராட், பிஹெச்டி or industry certification. These industry certifications are more valid. அது உங்களுக்கு எப்படியா ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ப்ளீஸ் டூ இட் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ. ஸோ இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், பிகாஸ் அந்தளவுக்கு ஒர்த் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்லாம் படித்தா கூட உங்களுக்கு நார்மல் டிகிரி மாதிரி இல்லாமல் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, கோர் நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க, அலாங் வித் கெரியருக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். டாப் காலேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐஐடி ஹைதராபாத், கவர்மெண்ட் காலேஜ் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஜோத்பூரில் இருக்குது ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத், என்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் நமக்கு இருக்குது. அண்ட் ப்ரைவேட்டில் வி ஹேவ் பிஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, ஷிவ்நாடா, சண்டிகர், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. ஜஸ்ட் டு மென்ஷன் சம் டாப் யூனிவர்சிட்டிஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ என்ஜாய் கோடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் எனக்கு நல்ல லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில் இருக்குது, ரோபோட்டிக்ஸ், எம்எல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் ஐம் குட் அட் மேக்ஸ், இதுக்கு மேக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அண்ட் தோஸ் ஹூ சால்வ் என்ஜாய் சால்விங் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு டிக் போட்டுப்பீங்க, எனக்கு இது இருக்குது இல்லை அப்படின்னு வச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இட் வில் பி குட் சூட்டட் கோர்ஸ் ஃபார் யூ. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் பிடிக்கல, மேக்ஸும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டஃபுல், அண்ட் நீங்கள் நான் டெக்னிக்கல், இது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களோட கெரியர் டிசைட் பண்ணும்போது இது டெக்னிக்கல், பியூர் டெக்னிக்கல் கெரியர் பார்த்து ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு ஆனால் நான் டெக்னிக்கல் சைடு தான் போகணும்னு வச்சுன்னா வி கான்ட் சூஸ் இன். ஓகே, யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் லுக் இன்டு இட். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு இந்த கோர்ஸில் என்னெல்லாம் நான் கற்றுக்க போகிறேன், என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கண்ண மூடி யோசிங்க, நான் இந்த ஸ்கில் தான் வந்து டெவலப் பண்ணணுமா, ஓகே இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் திஸ் கோர்ஸ். இஃப் நாட் ட்ரை டு திங்க் ஆஃப் சம் அதர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் வேணும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் என்ன வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை.